பாருங்க, நோய் காரணம் மனம்தாங்க. 80% மருந்தே தேவையில்லை. அதனால நம்ம எவ்வளவு நம்ம யோகாசனம் பண்றோமோ அவ்வளவு நல்லது. யோகா நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போறீங்கன்னா இந்த யோகாசனம் பண்ணீங்கன்னா நீங்க 20 கிலோமீட்டர் நடக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தியை கொடுக்குறது தான் யோகாசனம். யோகாசனம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆசனம். அதனால சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம்ன்றது என்னன்னா அது யோகால வராது. அது நம்ம எப்படின்னா யோகாசனம் பண்றதுக்கு நம்ம காலையில எழுந்துப்போம். அப்போ சர்க்கரையோட அளவு கம்மியா இருக்கும். அதே அது உடம்பு. அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆசனங்கள் லூசிங் எக்ஸசைஸ் சொல்லுவோம், வார்ம் அப் சொல்றீங்களா, அதெல்லாம் பண்ணிட்டு தான் சூரிய நமஸ்காரம் பண்ண உடனே நமக்கு ஆசனம் வரும். இப்போ நான் பண்றேன் பத்மாசனம், இப்படி இருக்கேன், பத்மாசனம் இப்படி நான் பண்றேன். இப்படி பண்ணும்போது அதே மாதிரி பாருங்க, இப்படி அப்படியே நம்ம பண்ணிட்டு இது சர்வாங்காசனம். சர்வாங்காசனம் இப்படி பண்ற பாருங்க, பண்ணிட்டு முடகம். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம சூரிய நமஸ்காரம் அப்புறம் இந்த வார்ம் அப் எல்லாம் நம்ம பண்றோம். சரிங்களா? அதனால எல்லாரும் உங்களுடைய மருத்துவ செலவு, மாதாந்திர மருத்துவ செலவு நம்ம குறைக்கலாம். அதனால யோகாசனம் பண்ணி 20 நிமிஷம் நேரம் இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்க. நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லை. நீங்க 20 நிமிஷங்க. ஒரு மூச்சு பயிற்சிக்கு ஒரு 10 நிமிஷம், ஆசனங்களுக்காக ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் ஒத்துக்கு. ஆனா டைம் இருக்கு. நம்மளுக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதனால ஒதுக்கி நீங்க எல்லாரும் யோகாசனம் செய்யணும் சொல்லி இந்த சர்வதேச யோகா தினத்துல நான் இங்க செய்யணும் ஆசைப்பட்டேன். அதுபடியே நடந்தது. இவங்கெல்லாம் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த காணொலியை முடிச்சுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்சங்கர் ராஜகிரி. பட்டின தையாவே துறை, குருவே துறை, திருமூலர் ஐயாவே துறை.